வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணத்தில் உள்ள அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 91வது தேவார தலமாகும். இக்கோவிலில் 1964ஆம் ஆண்டு பக்தர்கள் ஒன்று கூடி வித்தியாசமான முயற்சி ஒன்றை எடுத்தனர். ஒருவர் 1,00,000 வீதம் 100 பேர் சேர்ந்து சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதினர். மொத்தத்தில் 1 கோடி மந்திரம் தேறியது. எழுதியவற்றை வீணாக்காமல் பைண்ட் செய்து 100 புத்தகங்களையும் ஒரு பெட்டகத்தில் அடுக்கி கோவிலில் வைத்துவிட்டனர். மிக அருமையான இந்த பெட்டகம் 40 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலில் உள்ள கல்யாண விநாயகரை 11 திங்கட்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டால் பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுகின்றனர். அமுதக்குடம் உடைந்த போது சிதறிய தீர்த்தம் இத்தலத்தின் முன்பு குளம் போல பெருகியது. இக்குளத்திற்கு சந்திர புஷ்கரணி என பெயர். காலப்போக்கில் இக்குளம் அழிந்துவிட்டது. முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒற்றை காலில் பாதரட்சையுடன் காட்சி தருவதை கும்பகோணம் சோமேஸ்வரர் கோவிலில் காணலாம். ஒரே பிரகாரத்தை கொண்ட இக்கோவிலில் சந்திரனும் வியாழனும் பூஜித்துள்ளனர். எனவே திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இத்தலத்தை வழிபடுவது சிறந்தது. இக்கோவிலுக்கு 3 வாசல்கள் உள்ளன. ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மாலீசர் மற்றும் மங்களநாயகி அம்பிகையை தரிசிக்கலாம். திருமால் வழிபட்ட ஈஸ்வரர் என்பதால் சிவனுக்கு மாலீசர் என்ற பெயர் ஏற்பட்டது. கட்டை கோபுரத்தை கடந்து வந்தால் சோமநாதர் மற்றும் தேனார் மொழி அம்பிகையை தரிசிக்கலாம். வடக்கு வாசல் வழியாக வந்தால் சோமேஸ்வரரையும் சோமசுந்தரியையும் தரிசிக்கலாம். ஆக எத்திசையில் இருந்து வந்தாலும் இறைவனின் அருள் கிடைக்கும் தலம் இது. உள் மண்டபத்தில் சோமாஸ்கந்தர் அருள் பாலிக்கிறார். கருவறை சுவர்களில் 8 பேர் வணங்கிய நிலையில் சிற்பங்கள் உள்ளன. இத்தலத்தின் நடராஜ பெருமான் தனி சன்னதியில் சிவகாமி அம்பாளுடன் காட்சி தருகிறார். இவருக்கு காணா நட்டம் உடையார் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவரை பார்க்காமல் சென்றால் சென்றவருக்குத்தான் நஷ்டமே ஒழிய இறைவனுக்கு ஏதும் இல்லை என்ற பொருளில் இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவரை வணங்கினால் வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது பிரம்மன் மனம் வருந்தி பிரளயத்திற்கு பிறகு எனது படைப்பு தொழிலை எங்கிருந்து செய்வது என சிவனிடம் கேட்டார். சிவபெருமான் அவரிடம், நீ இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து அமுதத்தோடு சேர்ந்து பிசைந்து மாய கும்பம் ஒன்றை செய். அதில் அமுதத்தை நிரப்பு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் விதையாக விளங்கும் சிருஷ்டி பீஜத்தை அதனுள் வை. அதன் மீது ஒரு தேங்காயை வை. அதை மாவிலைகளால் அலங்கரி. கும்பத்தில் நூல் சுற்று. அது பிரளய வெள்ளத்தில் சாய்ந்து விடாத வகையில் ஒரு உரியில் வை. அந்த குடத்திற்கு வில்வத்தால் அர்ச்சனை செய். அந்த கும்பம் பிரளய வெள்ளத்தில் தெற்கு நோக்கி செல்லும். அப்போது அவ்விடத்திற்கு நான் வருவேன் என்றார். இதன்படி பிரளய காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. கும்பம் மிதந்தது. அமுத கும்பத்திற்கு ஆதாரமாக இருந்த உரி சிதறி விழுந்தது. அவ்விடத்தில் ஒரு லிங்கம் தோன்றியது. அந்த லிங்கத்தை சந்திரன் வழிபட்டான். எனவே இறைவனுக்கு சோமேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இக்கோவிலின் மூலவர் சோமேஸ்வரர். தாயார் தேனார் மொழியால் சோமசுந்தரி. தீர்த்தம் மகாமக தீர்த்தம், சோம தீர்த்தம். புராண பெயர் திருக்குடந்தை காரோணம். இப்போது இருக்கும் பெயர் கும்பகோணம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 முதல் 12:30 வரை. மாலை 4 முதல் இரவு 8:30 வரை கோவில் திறந்திருக்கும். இக்கோவில் கும்பேஸ்வரர் கோவிலை அடுத்து பொற்றாமரை குளத்தின் கரையில் சோமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் கும்பகோணம், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.